எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக எஸ்எஸ்சியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிஹெச்எஸ்எல்க்கு. இது பார்த்திங்கன்னா குரூப் சி போஸ்டிங்க்கு இப்போதைக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி வந்து குரூப் பி அண்ட் குரூப் சியோட ரெக்ரூட்மெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. யூபிஎஸ்சி வந்து குரூப் ஏவோடது கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ குரூப் ஏங்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி, குரூப் பிங்கிறது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸு, செக்ஷன் ஆஃபீஸரு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் அதிலலாம் இருக்கிறவங்க குரூப் பி ஆஃபீஸர் சொல்லுவாங்க. இது குரூப் சி. இப்போது லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சிஸ்க்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. நிறைய போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, எல்டிசி, டிஇஓ நிறைய இதுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2 போஸ்ட்டுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. ஒன்று லோயர் டிவிஷன் கிளர்க்கு ஆர் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டு. நீங்கள் எந்த மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டெசிக்னேஷன் சேஞ்ச் ஆகும். ரோல் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஇஓ, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். டோட்டலாக எத்தனை வேக்கன்சிஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3712 வேக்கன்சிஸு. இதில் எந்த மினிஸ்ட்ரியில் எவ்வளோ வேக்கன்சிஸு, எந்த ஸ்டேட் வைஸு, ஜோன் வைஸுங்கிறது இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணலை. ஒன்ஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேஜ் 3 போகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் இது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ மேஜராக பார்த்திங்கன்னா 2 போஸ்ட்னால் 2 ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். லோயர் டிவிஷன் கிளர்க் ஆர் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் வந்து பே 2 லெவலில் கால்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா 2 லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒன்று லெவல் 4, ஒன்று லெவல் 5. சேலரி பார்த்திங்கன்னா எல்டிசி ஆர் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் பே லெவல் 2ல் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சேல்ரி இங்கே இருக்குது. சேல்ரி பார்த்திங்கன்னா பேசிக் வந்து 19,900. இதில் வந்து கிளாஸ் 1 சிட்டிஸ் லைக் மெட்ரோ சிட்டிஸ் சென்னை, ஹைதராபாத், மும்பை அந்த மாதிரி இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 29,189 ரூபா அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் ஆகிருக்கும். அந்த டிஏலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அது வருஷம் கூட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டிஏ வந்துட்டு ஒரு 50% வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இதுவே வந்துட்டு நல்ல ஒரு சேல்ரி இருக்கும். அது போக அந்த லோயர் லெவல் சிட்டிஸ் எங்கெல்லாம் பாப்புலேஷன் வந்து 5 lakhs கீழே தான் இருக்கும், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போஸ்டிங் பார்த்திங்கன்னா 24,125 ரூபா மினிமம். இப்போது 50% டிஏ கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 27,000-28,000 உங்கள்கிட்ட சேல்ரி இருக்கும். அதே இது டிஇஓவில் பார்த்திங்கன்னா இது வந்து லெவல் 4 ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த சேல்ரி இருக்கும். அந்த மாதிரி மும்பை அந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் பார்த்திங்கன்னா ஒரு 36,000லேருந்து 40,000 கிட்ட சேல்ரி இருக்கும். அதே இது நீங்கள் வந்து ரூரல் ஏரியாவில் அந்த மாதிரி இதில் போஸ்டிங் வந்துச்சு அப்படின்னா 30,000லேருந்து 35,000 கிட்ட சேல்ரி இருக்கும். இதில் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கோட ஜாப் ப்ரொஃபைலு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க்கு தான், டெஸ்க் ஜாபு தான். 2 ரோலுக்குமே ஆஃபீஸ் ஒர்க் தான், டெஸ்க் ஜாப் தான். முன்னாடி தான் வந்து டெஸ்க் ஜாப்னா ஃபைல்ஸ் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போல்லாம் மேக்ஸிமம் ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எல்டிசியோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் ஒர்க் ஆர் மெயின்டைனிங் ஒர்க் ஃப்ளோ அண்ட் டைப்பிங் லெட்டர்ஸ் அண்ட் ஆர்டர்ஸு, டேட்டா என்ட்ரி, மேக்கிங் சேலரி ஸ்லிப்பு, லைக் எல்லா மினிஸ்ட்ரியில் உள்ள ஜஸ்ட் இந்த கிளரிக்கல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, பேப்பர் ஒர்க்ஸ், அது பார்க்குறது தான். இப்போ எல்டிசி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது எல்லா மினிஸ்ட்ரிலேயும் வந்து எல்டிசியாக தான் ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸு, 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லிட்டு போஸ்டிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 years ஆர் 10 yearsக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டிவிஷனல் கிளர்க்கு, அதுக்கடுத்து செக்ஷன் ஆஃபீஸர். இப்போ செக்ஷன் ஆஃபீஸர் தான் இவங்க ரீச் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் போஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் கேஸில் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதி எதுவுமே எழுதலை, ஜஸ்ட்டு இந்த எம்ஏசிபின்னு சொல்லுவாங்க, எவ்ரி 10 years வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும். அந்த மாதிரி கேஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் செக்ஷன் ஆஃபீஸர் ரீச் பண்ணலாம். அதே இது நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே செக்ஷன் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் ஆகலாம். அதாவது இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 years 20 to 30 years சர்வீஸ் பண்ணால் தான் நீங்கள் செக்ஷன் ஆஃபீஸர் ஆக முடியும் எல்டிசியை ஜாயின் பண்ணிங்கன்னா. அதுலேயே நிறைய வேக்கன்சி பேஸ்டு ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னா நிறைய அடல்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் செக்ஷன் ஆஃபீஸர் ஆக முடியும். ஆனால் எஸ்எஸ்சி சிஜிஎல் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா
டைரெக்டாக செக்ஷன் ஆஃபீஸர் ஆகலாம். ஸோ யாரெல்லாம் கிராஜுவேட்டாக இருக்கீங்களோ அவங்க வந்து செக்ஷன் ஆஃபீஸருக்கு டைரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் எஸ்எஸ்சி சிஜிலுக்கு. இது வந்து டிஇஓட ஜாப் ரோல். அது பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக மோஸ்ட்லி டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். என்ட்ரிங் டேட்டா இன்டு கம்ப்யூட்டர், ப்ரிப்பேரிங் டேட்டா பேஸ், ஒர்க்கிங் இன் எக்ஸல் ஷீட் அண்ட் பவர் பாயிண்ட்ஸ், மேனேஜிங் அக்கௌண்ட்ஸ், ப்ரிப்பேரிங் ரிப்போர்ட்ஸ். சும்மா இந்த டேட்டாஸை இன்புட் கொடுக்கணும், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும், ஸ்டாட்டிக்கல் டேட்டா பண்ணணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு ஆதார் டேட்டா இருக்குது, எலக்ட்ரோல் லிஸ்ட் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி ஜாப் வந்து இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஜென்ரலாக எல்டிசி மாதிரி அந்த செக்ஷன் ஆஃபீஸர் அந்த மாதிரி போஸ்ட்லாம் இருக்காது. டிஓக்கு அப்புறம் வந்துட்டு பிசிடி மோஸ்ட்லி இவங்க வந்து ஜாயின் பண்ணி கடைசி வரைக்கும் வந்து அவங்க வந்து சேம் ஜாப் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ குவாலிஃபிகேஷன் இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ எல்டிசி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தெரிஞ்சவங்க வந்து வேர்டில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்டிசி வந்து மோஸ்ட்லி வேர்டில் ஒர்க் பண்ணுவாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து எக்ஸலில் ஒர்க் பண்ணுவாங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸு. ரெண்டு பேருமே கம்ப்யூட்டரில் தான் வேலை பார்ப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2 இருந்தால் போதும். +2 ஆர் ஈக்குவலண்ட். ஸோ +2 படித்தவங்க ப்ளஸ் டிப்ளமோ படித்தவங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படித்தவங்க எல்லாருமே வந்து இஸ் குவாலிஃபைட் ஃபார் திஸ். ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு தடவை அந்த +2 முடிச்சிருந்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ரிமைனிங் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒன்று வாங்க சொல்லுவாங்க. அது வாங்கி அப்ளை பண்ணணும். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கணும். இந்த மேலே இருக்கிற நிறைய மினிஸ்ட்ரீஸில் அங்கே போஸ்டிங் வருவாங்க. அந்த மினிஸ்ட்ரீஸில் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ஸ் மட்டும் 12th பாஸ் இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேத்தமெட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. ரிமைனிங்ஸுக்கு எதுவுமே தேவையில்லை. +2 வந்து நீங்கள் எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இதுக்கு பண்ணலாம். இதில் வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா 18 to 27 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. 27 இயர்ஸ் பார்த்திங்கன்னா லைக் 2/8/1997 இருந்து 1/8/2006 வரைக்கும் பிறந்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். 97 2/8/97க்கு முன்னாடி பிறந்தவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. 1/8/2006க்கு அப்புறம் பிறந்தவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள். அது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னென்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு 2/8/1997க்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1/8/2097க்கு பிறந்திருக்கீங்கன்னா கூட அஸ் பர் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரிக்கு பிலாங்ஸ் டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரிக்கு கீழே வாரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் நீங்கள் வந்து 2/8/1904 வரைக்கும் பிறந்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா SC/ST, OBC, PWBD அப்படின்னா பர்சன் வித் பர்மனன்ட் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன்ஸ். இதில் அப்படியே நேராக கீழே வந்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு இது சொல்லிடுறேன். இந்த 10th பாயிண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸ் ஹூ ஹாஸ் ரெண்டட் நாட் லெஸ் தென் 3 years சர்வீஸ் இந்த கண்டினியூஸ் சர்வீஸ் ஆர் க்ளோசிங் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன். யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்காங்களோ அவங்க 40 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சிஹெச்எஸ்எல்ல நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு ஏஜ் ஃபார் எக்ஸாம்பிள் 27 இப்போ போய்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட எய்ம் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல செக்ஷன் ஆஃபீஸர் ஆகணும், இல்லைன்னா யூபிஎஸ்சி எழுதணும், ஏதோ சம்திங் எழுதணும் அப்படின்னா, யூபிஎஸ்சிக்கு இருக்குமான்னு தெரில, எஸ்எஸ்சி செக்ஷன் சிஜிஎல்ல செக்ஷன் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு இதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு நீங்கள் சிஹெச்எஸ்எல்ல ஜாயின் பண்ணி 3 years ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 40 years வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் எழுதலாம். ஸோ யாரெல்லாம் ஏஜ் பாரில் இருக்கீங்களோ, சின்ன ஜாபாக இருந்தால் கூட அந்த ஜாப் எடுத்துகிட்டு கவர்மெண்ட் சர்வீஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நினச்ச வேலைக்கு போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா, இது ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 100 rupees. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SC/STயாக இருந்தால், இல்லை மாற்றுத்திறனாளியாக இருந்தால், உமன்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து அதுவும் பே பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ஃபீ எக்ஸம்டட். சரியா? எல்லாமே ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அப்ளிகேஷன் பக்கத்தில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு நீங்கள்
அப்ளை பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் ஒரு வேளை அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் நீங்களே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கும் வீடியோ போடுங்க, ரெக்வஸ்ட் கொடுங்க. நான் வந்து அதுக்கும் வீடியோ ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து டயர் 1 டயர் 2 2 கேட்டகரியாக நடக்கும். இப்போ டயர் 1ல் பார்த்திங்கன்னா மொத்தமே பேசிக் மொத்தமே 4 கேட்டகரி கீழே தான், சப்ஜெக்ட்ஸ் கீழே தான் வரும். ஒன்று இங்கிலீஷ் லாங்குவேஜ், இன்னொன்று ஜென்ரல் அண்ட் இன்டெலிஜென்ஸ், அதுக்கடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் 100 கொஷின்ஸ் இருக்கும். மார்க்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 50 மார்க்கு, டோட்டலாக 200 மார்க்கு. 60 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, 100 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும். எக்ஸாம் தமிழில் கூட கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன லாங்குவேஜ் ஆப் பண்ணுறீங்களோ அதில் தமிழ் இருக்கும். அதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் கூட கண்டிப்பாக எக்ஸாம் எழுதலாம். ஆனால் தமிழில் சம்டைம் ட்ரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கிறது தான் ஃபைனலில் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் எழுதும்போது தமிழில் உங்களுக்கு எதாவது புரியலை அப்படின்னா இங்கிலீஷில் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஒவ்வொரு தப்பான ஆன்சர் கொஸ்டின்ஸ்க்கும் 0.5 மார்க்ஸு டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தப்பான ஆன்சர்னு தெரிஞ்சும் சும்மா செலக்ட் பண்ணிவிட்டு வராதிங்க. அதுக்கடுத்து டயர் 2. டயர் 2ன்னு வந்து 2 செஷனாக நடக்கும். செஷன் 1, செஷன் 2. செஷன் 1 பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் இது தான், மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டிஸ், அப்புறம் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இது ரெண்டும் சேர்த்து 60 மார்க்குக்கு எக்ஸாம், 150 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். 60 கொஷின்ஸ் இருக்கும். 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. அடுத்த செக்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். 60 கொஷின்ஸ் இருக்கும். சேம் அதே மாதிரி 180 மார்க்ஸு. இது 20 மினிட்ஸ் ஃபார் எலிஜிபிள். ஓகே. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஷின் வந்துட்டு மொத்தம் 15 கொஷின்ஸு. மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 45. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க செஷன் 2ல். அதில் பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் பார்த்திங்கன்னா டிஇஓக்கும் எல்டிசிக்கும் தனித்தனியாக இருக்கும். டிஇஓ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே இது நீங்கள் எல்டிசி எடுத்திங்கன்னா நம்ம ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் மாதிரி, இத்தனை வேர்ட்ஸ் இவ்வளோ டைம்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். அதில் கரெக்ஷன்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ங்கிறதுனால உங்களுக்கு ரிசல்ட்டும் அப்படியே வந்துடும். இதுதான் எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் நம்ம வந்து எக்ஸாம் எழுதலாம். இதில் தமிழ் வந்து 13வது இருக்குது. கோட் நம்பர் 21. அப்ளிகேஷன் போடும்போது மறக்காமல் இதை செலக்ட் பண்ணி போடுங்க. தயவு செஞ்சு இங்கிலீஷ்னு போட்டுட்டு அப்புறமா மாற்றணும்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இது எக்ஸாம் சென்டர்ஸு சவுதர்ன் ரீஜன் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை வேறு ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு நியராக இருக்கிற எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் நிறைய சென்டர்ஸ் இருக்குது. ஸோ பயப்படாமல் அப்ளிகேஷன் போடுங்க. நியரான ஏரியா எதுன்னு பார்த்து பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது அதுவும் அதிலிருந்து நியரான ஏரியா எது அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வேலை இதெல்லாம் முடித்து நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் ஆகி வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா எந்த ஊரில் போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு யாருக்கும் நிறைய பேர்கிட்ட கூப்பிட்ருக்கோம். இது ஆக்சுவலாக ஆல் இண்டியா சர்வீஸ் லைபிலிட்டி. அதாவது இந்தியாவில் எந்த மூலைக்கும் இன்க்ளூடிங் அந்தமான் எல்லா இடத்துக்கும் நீங்கள் வேலைக்கு போகணும். கிடைச்சது அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சொந்த ஊர்லேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சொந்த ஊரில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் தான். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நீங்கள் ஆல் இண்டியா சர்வீஸ் போய் தான் ஆகணும். அப்புறம் ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க, அது 2 இயர்ஸ். ப்ரொபேஷன் பீரியட்னால் என்னது அப்படின்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வச்சுருக்கிறத ஒரு பீரியடு. இந்த பீரியடுக்குள்ளே நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா அந்த கன்சர்ன் மினிஸ்ட்ரி நம்மளோட அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் நிறைய லீவ்ஸ் போடக்கூடாது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு ஒரு வேளை நம்ம வேறு ஸ்டேட்டில் வந்துட்டு நமக்கு போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா அங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜை படித்து நம்ம மினிமம் பீரியட் அந்த கொடுத்துருப்பாங்க, அந்த பீரியடுக்குள்ளே நம்ம அதை கிளியர் பண்ணி ஆகணும்.
அப்புறம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸு 8ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் சப்மிஷனுக்கு லாஸ்ட் டேட் வந்து 7/5/2024 நைட்டு 11 மணி. அதுக்காக நைட்டு 11 மணி வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் முன்னாடியே பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் டைம் தான் சர்வர் பிஸி ஆயிரும், நிறைய பிரச்சனை ஆயிரும், டாக்குமெண்ட் அப்லோட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் போய் இது பண்ணிக்காதீங்க. அப்புறம் பேமெண்ட் பார்த்திங்கன்னா 1 டே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் சர்வர் பிஸி ஆயிரும், அதனால் பேமெண்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் பேர் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு 1 டே எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 5th மேக்கு உள்ளேயே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அப்புறம் வந்துட்டு எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சீனியர்ஸு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை காட்டி இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லுங்கள். அட்லீஸ்ட் உங்கள் தம்பி தங்கச்சிட்டையாவது கொடுத்து அந்த மார்க் ஷீட்டில் கொடுத்துருக்கிற டேட்டாவும் அப்ளிகேஷனில் இருக்கிற டேட்டாவும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் அதை தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா கேண்டிடேட்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த ஒரு நாளில் அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து எக்ஸாம் டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து ஜூன் ஜூலை சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் ஜூலையில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடும். அந்த டைமில் கரெக்டாக சென்டருக்கு போய் எக்ஸாம் எழுத பாருங்கள். ஸோ சிஹெச்எஸ்எல் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா +2 முடித்த எல்லாரும் 18 வயசு ஆகிருந்துக்கிற எல்லாரும் இந்த இதுக்கு எலிஜிபிள். ஆல் இண்டியா சர்வீஸ். ஸோ நீங்கள் தாராளமாக எல்லோரும் அப்ளை பண்ணலாம், எல்லோரும் எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் எழுதி கிடச்சிது அப்படின்னா நல்ல போஸ்ட்டு, கவர்மெண்டில் உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். போஸ்ட் மேபி சின்னதாக இருக்கலாம், ஃப்யூச்சர் ஸ்கோப் இருக்குது. நீங்கள் வந்து அடுத்து ஃபர்தராக கெரியர் ப்ரோக்ரஸ் நல்லாயிருக்கும். ஸோ மினிமம் அதாவது நான் ஒரு வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு உடனே போகணும், 18 வயசு ஆகுது 20 வயசு ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஓகே. அது போக ஏஜ் பார் ஆகிடுச்சு, அந்த ஆக போகுது, ஸோ அந்த டைமில் நான் இன்னொரு போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு 10 வருஷம் டைம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல போஸ்ட்டு. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா அது என்ன டாப்பிக்கும் எதில் டவுட் இருக்கணும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.